நண்டு குழம்புக்கு ஒரு மிக்சர் ஜார்ல தேங்காய், வெங்காயம், கொஞ்சம் மிளகு, நண்டு குழம்புக்கு நீங்க மிளகு சேர்க்கணும். அதை நம்ம தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். புளி ஊற போட்டு வச்சிருந்தோம். இப்போ நம்ம புளி கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில 3 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவையும் நம்ம இதுல சேர்த்துக்கிட்டு வெட்டி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கரைச்சு விட்டுக்கலாம். புளிப்பு காரம் சரி பார்த்துட்டு அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நம்ம தாளிக்கணும். அப்பதான் குழம்பு நல்லா வாசமா இருக்கும். அதனால நல்லா இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருந்ததை இந்த தாளிச்சத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நண்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம்